எக்ஸல் பொறியியல் கல்லூரியில சுமார் 400 மாணவர்கள் வாந்தி மயக்கம் காரணமாக அட்மிட் பண்ணிருக்காங்க. இது எந்த ஒரு சமூக ஊடகங்களில் ஏன் இன்னுமே பேசப்படாம இருக்காங்க? எந்த ஒரு திரை நட்சத்திரங்கள் ஏன் இன்னும் இதுக்கு குரல் கொடுக்காம இருக்காங்க? ரஜினி சார் எங்க நீங்க பொறுக்கலையா? சத்யராஜ் சார் சி அப்படின்னீங்களே எங்க எங்க தம்மா 1031 எங்க பேச மாட்டீங்களே? இத பத்தி உங்களுக்கு பேச துப்பு கிடையாதுன்னு சொல்லல. பேசுங்க, நான் பாக்கலாம். போசங்க சார் பேசுங்க. இதுக்கெல்லாம் பேசவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன ஆதாயம் யார் மூலியமா கிடைக்குமோ அவங்களுக்கு மட்டும்தான் நீங்க குரல் கொடுப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த சரத்குமார் சாரும் எங்க பேசவே மாட்டாரு. இப்பெல்லாம் பேச மாட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு இவங்க அச்சுக்கிற மாதிரி அச்சுப்பாங்களாம், பின்னாடி கூட்டணி வச்சுப்பாங்க. அதே மாதிரிதான் ராதிகா மேடம், உங்க முகத்தை நீங்களே உங்களை போய் உங்க முக கண்ணாடிக்கு பாருங்க. உங்களை பிடிக்காது. இந்த விஷயத்தெல்லாம் நீங்க பேச மாட்டீங்க. 400 மாணவர்கள் உங்களுக்கு உயிரா தெரியலையா? உணவு பாதுகாப்பு துறையில போயிட்டு அது ஆராய்ச்சி பண்றாங்க. இந்த தண்ணி ரொம்ப கெட்டு போன தண்ணி, புழுவெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிச்சனை ஆய்வு பண்ணும்போது சமைக்கிறதுக்கு தகுதியற்ற இடம் பாத்தீங்கன்னா இந்த கிச்சன் அப்படி இருக்கு அப்படின்னு சும்மா படிக்கிறாங்க. அந்த பசங்க லட்சக்கணக்கா அவங்களோட பேரண்ட்ஸ் லட்சக்கணக்கா கட்டி அவங்களோட பசங்களை படிக்க வச்சுருக்காங்க. அவங்களோட கனவுகளை நினைவாக்கிறதுக்காகவும் அந்த பசங்களோட கனவு நினைவாகிறதுக்காகவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு லட்சங்களை கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. கொடுத்து காசு வாங்குறீங்கல்ல, கரெக்டான சாப்பாடு போடணும்ல. கல்வித்துறை அமைச்சர் இப்ப போய் நேர்ல போய் பார்க்கல. இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, ஒரு விஷயம் நடந்தா மொத்த போய் பாக்குறாங்கல்ல, ஏன் பாக்கல? முதலமைச்சர் ஏன் போய் பாக்கல? சரி விடுங்க, அவர் ஏதோ வேலையா இருப்பாரு. ஏன்னா நாட்டு மக்களுடைய பணிகளை அவர் பாக்குறாரு. அதே மாதிரி துணை முதல்வர் இருக்கிறார்ல, ஏன் போய் பாக்கலாம்ல? இந்த விஷயத்துக்குள்ள போய் பாக்கலாம்னா எப்படி? அதே மாதிரி அந்த கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் ஏன் போய் பாக்கல? இதுக்கெல்லாம் இந்த கண்டிஷன் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டீங்களே. கண்டிஷன்ஸா ஃபாலோ பண்ணுங்கன்னா எங்க கேக்குறீங்க? நீங்க ஃபாலோ பண்ணவே மாட்டீங்க. இந்த மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்லைங்களா உங்களுக்கு? அந்த மாணவர்கள் என்ன இப்பதான் வருங்கால சமுதாயமே அந்த மாணவர்கள் இப்பதான் இதுக்கு அவங்க கல்வி நல்லா படிச்சு ஒரு வாழ்க்கையில ஒரு கட்டத்துக்கு மேல உயரணும்னு நினைச்சாங்க. அவங்களோட உயிரில விளையாடுறாங்க. இதெல்லாம் போயிட்டு அந்த காலேஜுக்கு நீங்க சீல் வச்சீங்களா? எதுவுமே ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? இப்பெல்லாம் பேசவே மாட்டீங்களே. ஏன்னா உங்களுக்கு என்ன யார் மூலியமா ஆதாயம் கிடைக்குதோ அந்த விஷயத்தை தான் பண்ணுவாங்க. ஊடகங்கள் ஒரு சில விஷயங்களை தெளிவா புரிஞ்சுங்க. மக்கள் கிட்ட போயிட்டு தெளிவான உண்மையான கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறது யார் கையில் இருக்குன்னா பத்திரிகை நிறுவனங்களுக்கு தான் இருக்கு. நீங்க உண்மையில கொண்டு போய் சேருங்க. நீங்க பயப்படுறீங்களா? இல்ல அவங்க பண்றதுதான் சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே உழைக்கிறீங்களா? நீங்க மக்களுக்கு உண்மைகளை கொண்டு போய் செல்லும் வகையில இருக்கீங்களா? அவங்களுடைய பொய்களை மட்டும் கொண்டு போய் சேர்க்கறது இருக்கீங்களா? இந்த திரை பிரபலங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த கட்சியினுடைய நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாம் எங்க கண்டா என்ன வர சொல்லுங்க, பேச சொல்லுங்க. இதுக்கெல்லாம் பேசவே மாட்டேங்கிறாங்க.